டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சோசியல் சயின்ஸ் டீச்சர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சோசியல் சயின்ஸில் யூனிட் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் உள்ள பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் எல்லோரும் அதை ரீட் பண்ணிக்கிடணும். அடுத்தது, வாட் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, அரசியல் கட்சிகள் என்றால் என்ன? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் த வாலண்டரி அசோசியேஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அரசியல் கட்சிகள் என்பது தன்னார்வத்தோடு செயல்படக்கூடிய தனி அமைப்பு, இண்டிவிஜுவல்ஸ் தனி அமைப்பு ஆகும். அடுத்தது, எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் 3 பேசிக் components. Any political party has 3 basic components: the leader, the active members, the followers. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சியும் 3 அடிப்படை அங்கங்களை கொண்டிருக்கும். ஒன்று வந்து தலைவர், த லீடர், த ஆக்டிவ் மெம்பர்ஸ் செயல் உறுப்பினர், த ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள் அப்படிங்கிற 3 அங்கங்களை கொண்டிருக்கும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் டெமோக்ரஸி. அரசியல் கட்சிகளுடைய முக்கியத்துவம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் டெமோக்ரஸி. அரசியல் கட்சிகள் மக்களாட்சியின் முதுகெலும்பு எனப்படும். அரசியல் கட்சிகள் என்பது மக்களாட்சியின் முதுகெலும்புகள் எனப்படும். அடுத்தது, types of party system. There are 3 major types of party system. 3 வகையான கட்சி முறைகள் நடைமுறையில் இருக்கிறது. அதில் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், a system in which a single political party has right to form the government. Single party system, ஒரு கட்சி முறை. 3 types of party system. There are 3 major types of party system. There are 3 major. 3 வகையான கட்சி முறைகள் இருக்கிறது. அது வந்து சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், ஒரு கட்சி முறை. அப்படின்னா என்னென்னா, a system in which a single political party has the right to form the government. அதில் என்ன சொல்லியிருக்கு, ஒரே அரசியல் கட்சி மட்டுமே அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருக்கும். ஒரே ஒரு கட்சி மட்டுமே அரசாங்கத்தை நடத்தும். அதுதான் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், ஒரு கட்சி முறை. அடுத்தது, பை பார்ட்டி சிஸ்டம், இரு கட்சி முறை. பை பார்ட்டி சிஸ்டம்னா இரு கட்சி முறை. இதில் வந்து, in biparty system the power is usually shared between 2 parties. Of 2 parties, one becomes the ruling party and other becomes opposition. இது வந்து இரு கட்சி முறை. ஒன்று எதிர்கட்சியாக இருக்கும், ஒன்று ஆளுங்கட்சியாக. முதலாவது ஆளுங்கட்சி, அதை எதிர்த்திருக்கிற கட்சி எதிர்கட்சி எனப்படும். 2 கட்சிகள் அதிகாரத்தை பங்கு கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கும், மற்றொன்று எதிர்கட்சியாக இருக்கும். மல்டி பார்ட்டி சிஸ்டம்னா பல கட்சி முறை. when the composition for power is among 3 or more parties, the system is known as multi party system. அதிகாரத்திற்கான போட்டி 3 கட்சிகளிடையே இருக்கும். இதுதான் பல கட்சி முறை, மல்டி பார்ட்டி சிஸ்டம். இதுதான் இது பல கட்சி முறை. பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா. அடுத்தது, பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா. இந்தியாவில் அரசியல் கட்சி முறை. இது வந்து, in India we find the existence of political parties at 3 levels. They are national parties, regional parties and registered but unrecognized parties. Every party in the country has to register with election commission. இந்தியாவில் கட்சிகள் 3 படிநிலையில் இருக்கிறது. அதில் வந்து ஒன்று வந்து என்னதுன்னா தேசிய கட்சி, அடுத்தது மாநில கட்சி, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். 3 கட்சிகள் இருக்கிறது. நேஷ்னல் பார்ட்டிஸ் தேசிய கட்சி, ரீஜனல் பார்ட்டிஸ் இது வந்து மாநில கட்சிகள், ரிஜிஸ்டர்ட் பட் அன்ரெகக்னைஸ்ட் பார்ட்டிஸ் அங்கீகரிக்கப்படாத, பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். இவையெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். எல்லா கட்சிகளும் என்ன செய்யணும், எலெக்ஷன் கமிஷனில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது,
criteria for recognition. The Election Commission of India has some criteria for the recognition of political parties in India. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்தியாவில் அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை வழங்கியுள்ளது. நேஷ்னல் பார்ட்டிஸ் தேசிய கட்சிகள், ரீஜனல் அண்ட் ஸ்டேட் பார்ட்டிஸ் பிராந்திய கட்சிகள், அடுத்தது இண்டிபெண்ட் கேண்டிடேட் சுயேட்சை வேட்பாளர். இந்த மூணுவரும் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்தது ரெகக்னைஸ்ட் பார்ட்டிஸ்னால் என்னது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். ரெகக்னைஸ்ட் பார்ட்டிஸ்னால் என்னது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். Parties that fulfill these criteria are called recognized parties. They are given a unique symbol by the election commission. இதில் என்ன சொல்லுது, தேர்தல் ஆணையம் தெரிவித்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்த கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எனப்படும். இவற்றிற்கு தேர்தல் ஆணையத்தால் சின்னம் ஒன்று ஒதுக்கப்படும். எல்லா கட்சிகளுக்கும் சின்னம் ஒதுக்கப்படும். அடுத்தது மெஜாரிட்டி பார்ட்டி, பெரும்பான்மை கட்சி. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி whose number of candidates elected is more than the other is called the majority party. இந்த மெஜாரிட்டி பார்ட்டி forms and runs the government. இதில் என்ன சொல்லியிருக்கு, மெஜாரிட்டி பார்ட்டி பெரும்பான்மை கட்சி. தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் மற்ற கட்சிகளின் வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையில் அதிகமாக தேர்வு பெற்றிருந்தால், வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் வெற்றி பெற்று இருந்தால் அந்த கட்சி என்னது, மெஜாரிட்டி கட்சி எனப்படும். பெரும்பான்மை கட்சி மெஜாரிட்டி கட்சி பார்ட்டி எனப்படும். மைனாரிட்டி பார்ட்டினா என்னதுன்னா சிறிய கட்சி. தோஸ் வித் லெசர் நம்பர் ஆஃப் எலெக்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் கால்டு த மைனாரிட்டி பார்ட்டி. Those with lesser number of elected candidates are called the minority party. சிறிய கட்சினா தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் குறைவாக கொண்ட கட்சி தான் மைனாரிட்டி. குறைவான வேட்பாளர்களை கொண்ட கட்சி மைனாரிட்டி. ஆப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சி இந்த பார்ட்டி which gets second largest number of seats next to the majority party in the election is called the opposition party. An effective opposition is very essential for the successful operation of the democracy. எதிர்கட்சினா பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு இரண்டாவதாக அடுத்த எண்ணிக்கையில் பெரும்பான்மை பெற்ற கட்சி தான் என்னது, எதிர்கட்சி என அழைக்கப்படுகிறது. மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு எதிர்கட்சி என்று ஒன்று இருந்தால் மட்டுமே அவை என்ன செய்யப்படும், மக்களாட்சி சிறப்பாக செயல்படும். அடுத்தது electoral symbols and its importance. Electoral symbols and its importance. An electoral symbol is a standardized symbol allocated to the political party. They play an important role on elections. அதில் என்ன சொல்லியிருக்கு, தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம். electoral symbols and its importance. தேர்தல் சின்னங்களும் அவற்றின் முக்கியத்துவம். An electoral symbol is a standardized symbol allotted to a political party. They play an important role in elections. இதில் தேர்தல் சின்னம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும், தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் ஆகும். தேர்தல் சின்னம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னமாகும். எல்லா கட்சிகளுக்கும் ஒவ்வொரு சின்னம் உண்டு, அதுதான் என்னது, தேர்தல் சின்னம். சரி மாணவர்களே, இதோட இந்த பாடம் முடிகிறது. மீதி பாடத்தை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதில் வந்து இன்னும் ஒரு பாடம் தான் உங்களுக்கு இந்த சோஷியல் சயின்ஸில் இருக்குது, அதை முடிச்சிடலாம் சீக்கிரம். அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது fill in the blanks, match the following. இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர்களை நீங்கள் புக்கில் கண்டுபிடிச்சி ஃபில்லப் பண்ணணும். முதல்ல புக்கில் ஃபில்லப் பண்ணணும். அடுத்ததாக என்ன செய்யணும், நோட்டில் எழுதணும். கொஸ்டினுக்குள்ள ஆன்சரை நீங்கள் என்ன செய்யணும், நோட்டில் எழுதணும். ஆன்சர் இன் 1 or 2 sentences, ஆன்சர் த ஃபாலோயிங். இந்த இதுக்குள்ளே ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், நோட்டில் எல்லாரும்
எழுதியிருக்கணும். சரி மாணவர்களே, அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம்.